இணையதளம் என்பது எவ்வளோ ஆபத்தாக போய் முடியுகிறது, காவல்துறைக்கே எவ்வளவு ஆபத்தாக அதில் போய் சிக்குகிறார்கள் என்பது வடநாட்டில் நடக்கும் ஒரு சம்பவம் இருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ஒரு லேடி பகல் ஃபுல்லாக போலீஸ் வேலையை பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக போய் ஆபாசமாக காமிச்சு லைவ் போட்டு பணம் சம்பாரிச்சிருக்கு. இதை தான் தமிழ்நாட்டிலையும் செய்கிறாங்க. இந்த சூர்யான்ற பொம்பளை, இந்த சாதனான்ற கேடுகட்ட பொம்பளை, இவங்கெல்லாம் அதை தான் செய்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க, அவங்க பின்னாடி போகாதீங்க, உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போய்டுன்றோம். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து பணத்தை லைவ் போட்டுடுறாங்க. 500 போடுங்க, 600 போடுங்க, 700 போடுங்க, 2000, 3000, 11,000 ரூபா வரைக்கும் லைவுக்கு நிறைய பெண்கள் வாங்குறத நான் பார்த்துருக்கேன். தயவு செய்து சொல்கிறேன், மிகப்பெரிய அழிவுக்கு இந்த 2026 இழுத்து கொண்டு போய் நிற்குது உங்களை. அது மட்டும் இல்லை, சாம்பார் பொடி விற்கிறேன், மசாலா பொடி விற்கிறேன், பாட்டி எண்ணெய் வைக்கிறேன், இப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிடுச்சு. அப்படி ஏமாத்துறதுக்கு சில குரூப்பு பாட்டு போட வேண்டியது, அவன் புருஷனை இவன் வச்சுருக்கிறான், இவன் புருஷனை அவன் வச்சுருக்கான், என் பொண்டாட்டி அவங்ககிட்ட போயிட்டான், அவன் பொண்டாட்டி இவங்ககிட்ட போயிட்டான்னு வீடியோ போக வேண்டியது, நல்லா சப்ஸ்கிரைப் ஏற்ற வேண்டியது, ஆளுங்களை பிடிக்க வேண்டியது, ஆளுங்களை பிடிச்ச உடனே ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது. அந்த ப்ரொமோஷனுக்கு 10,000, 20,000 காசு வாங்க வேண்டியது. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்தா அவங்களுக்கு 70,000, 80,000 வாங்கின்னு ப்ரொமோஷன் வீடியோ போட வேண்டியது, ஓட்டு போட சொல்ல வேண்டியது. இதை நம்பி நீங்கள் ஓட்டு போட வேண்டியது. இன்றைக்கி நாடு நாசனமாக போக வேண்டியது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பொது அறிவு என்பது பொது ஸ்கின் என்பது மொத்த காலி. நீங்கள் ஜீரோவுக்கு வந்துன்னுக்கிறீங்க. ஏதாவது ஒன்று பொழைச்சிக்குவானுங்களா, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டீங்களான்ற ஒரு நம்பிக்கை தான் கத்திகிட்டு இருக்கோம். ஏங்க, இதை புளி குழம்பு வைக்கிறேன், அப்புறம் பாட்டி எண்ணெய் வைக்கிறேன். அந்த பாட்டி எண்ணெய் வைக்கிறேன்ற அந்த பொம்பளை எப்படி வந்தால் தெரியுமா? குடும்ப கதையெல்லாம் பேசி எனக்கு இப்படி நடந்து போச்சு, அப்படி நடந்து போச்சுன்னு பேசி கூட்டத்தை சேர்த்தி அதுக்கப்புறம் பாட்டி எண்ணெய் வைக்கிறேன், சாத்தா எண்ணெய் வைக்கிறேன். இன்றைக்கி எத்தனை வீடு, எத்தனை கார், எத்தனை பங்களா, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 3000க்கு விற்கிது. அது அறிவில்லடா, உங்களுக்கெல்லாம் அறிவில்லை. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை செருப்பால் அடித்தா புத்தி. நம்ம எதுக்கு அடிக்கணும்? நீங்களே அடிச்சுக்கோங்க. உங்கள் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி நீங்களே அடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இணையதளத்தில் வர்றது மொத்தம் ஃபேக்கு, ஃப்ராடு. எப்படி ஏமாத்தலான்னு வராங்க. எவனுக்கு கஷ்டம் இல்லை, எவனுக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு இல்லையா, எனக்கு இல்லையா, ஏன் அம்பானிக்கு அதானிக்கே பிரச்சனைக்குது, கஷ்டங்குது. இதெல்லாம் கடந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவன் கடை வச்சுட்டு வாடகை கட்ட முடியாது செத்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைக்காரனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. எங்கேயோ போய் பாட்டி எண்ணெய் ஏதோ தேங்காய் எண்ணெய் பாட்டி எண்ணெய்ன்னு சொல்லி அதுக்கு மொத்த செலவுமே ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிற எண்ணெய்க்கு 50 ரூபா செலவு வராது. ஆனால் 500 ரூபா விற்கிது. அது நீங்களும் பல்ல அடித்து போய் வாங்குறீங்க. கேட்டால் உதவி செய்கிறோம் உங்கள் குடும்பத்துக்கு. என்னடா உதவி செய்கிறீங்க? திருந்துங்க. இந்த லைவ் போட்டு இந்த பெண்கள் ஏமாத்துற பக்கம் போகாதீங்க. இணையதளத்தை ப்ரொமோஷன் பண்ண எதையாவது வாங்கி சாப்பிட்டு எதுனா நோய் வந்து சாக போகிறீங்க. நல்லா இருக்கிற உடம்பே இப்போ கெட்டு போய் நிற்குது. தயவு செஞ்சு உங்களை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப திங்க் பண்ணுங்க. உங்களை ஏமாத்துறதுக்குன்னே இன்றைக்கி பரவலாக கூட்டம் ஆயிடுச்சு. உங்கள் மூளையை திருடுவதுக்குன்றே பல கூட்டம் உருவாயிடுச்சு. கொஞ்சம் உஷாராக